எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு மறைஞ்சி நின்று பண்ணுறதால சமூக குற்றங்கள் தான் அதிகமாகுது. அது கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இன்றைக்கும் புனே, மும்பை, கொல்கத்தா மாதிரியான இடங்களில் பாலியல் தொழில் வந்துட்டு அங்கே சில இடங்களில் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, அதிகாலத்திலேருந்து ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துலையே அந்த இடத்துல பெண்கள் வந்துட்டு பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே அங்கே புழங்கி போச்சு, அங்கே தெரிஞ்சு போச்சு இங்கே போனால் அந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்கன்னு. அதை வந்துட்டு பிரச்சனை அதிகமாகாத வரைக்கும் அதை யாரும் பிரச்சனையை பார்க்கறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இதெல்லாம் வந்துட்டு தவறுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நடக்காமல் இருக்கேன், நடந்துன்னு தான் இருக்குது. போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, தொழில் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த இந்த தீர்ப்பு வந்துட்டு ஒரு வகையில் நல்லது தான். அது நடக்கிறத மறைமுகமாக நடக்கட்டும். அது உடல் வலியான, உடல் வேதனையான ஒரு தொழில் தான். அது யாரும் விரும்பி செய்ய மாட்டாங்க. ஏதோ வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாதவங்க அதுக்கு வருவாங்க. அவங்கள ரெய்டு, சிறைங்கிற மாதிரி கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்கள அப்படியே விட்டுடுங்க.